Hi மக்களே, welcome to Professor JT Junction. This is Learn English with Book Series. இந்த சீரீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேரோட ஃபேவரைட் சீரீஸ். இந்த சீரீஸில் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர்ஸ், அதாவது லட்சக்கணக்கான மக்களோட லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வந்த டாப் புக்ஸை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். along with that I also explain the usages, expressions, important words and phrases from that book. ஓகே, நிறைய வியூவர்ஸோட லைஃப்பில் இந்த சீரீஸில் உள்ள வீடியோஸ் பாசிட்டிவ் இம்பேக்டை உண்டாக்கியிருப்பதை அறிவதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வீடியோஸில் உள்ள கிரேட் ஐடியாஸ் உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணும். எலாங் வித் தேட் நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் உங்களுக்கு பண்ண முடியும். உங்கள் ரீடிங் லிஸ்ட்டில் ஒன் மோர் புக்கை நீங்கள் ஆட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். இது ஒரு பாத் பிரேக்கிங் புக் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங், வெரி இஃபெக்டிவ் ஐடியாஸ். ஓகே, இந்த புக்கை எழுதக்கூடிய பேக்ரவுண்ட் எப்படின்னா, அவர் ஒரு ஸ்கூல் பாயாக இருக்கும்போது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக இருக்கார், டீமில் இருக்கார். ஸோ ஹீ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட், ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். ஒரு நாள் பிளேயில் ஒன் பிளேயர் ஆக்சுவலி காட் ஹிஸ் பேட் ஸ்லிப்ட். பாஸ்கெட் பால் இல்லை, ஐம் சாரி, பேஸ்பால். பேஸ்பால்னால் கிரிக்கெட் மாதிரி அடித்து விளையாடக்கூடியது. அந்த பேட்டு ஸ்லிப் ஆகி இவரோட ஸ்கல்லில் வந்து பயங்கரமாக ஒரு டேஞ்சரஸ் ஹிட் நடக்குது. ஹிஸ் ஸ்கல் காட் ஓப்பன். ஸ்கல்லுன்னா மண்டை ஓடு. அண்ட் எ சிவியர் இன்ஜுரி ஹீ காட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஃபேஸ் எல்லாம் அப்படியே க்ரஷ் ஆகி he was taken to an hospital. He was in a coma stage and he took a lot of months to get recovered. Actually ஒரு ஸ்லோ ரிக்கவரி பெற்றுக்கொள்கிறாரு. அந்த ஸ்லோ ரிக்கவரி டைமில் தான் இவர் இந்த ஹேபிட், நிறைய ஹேபிட்ஸை அவரோட வாழ்க்கையில் ஸ்லோலி இன்கல்கேட் பண்ணுறாரு. ஸோ அதில் இருந்தால் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுறாரு. ஹேபிட்ஸை பற்றி லெக்சர் கொடுக்குறாரு, புக் எழுதுகிறாரு. ஹீ காட் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் தேட். இவரோட ஐடியாஸ் லாட் ஆஃப் பீப்புளோட, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃபை ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுது. இந்த புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரில் அவர் இன்னொரு ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரியோட பிகின் பண்ணுறாரு. ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம். பிரிட்டிஷ் ஸ்போர்ட், பிரிட்டனில் உள்ள சைக்கிளிங் ஸ்போர்ட் 2003 வரை வெரி ஆர்டினரியாக இருந்தது. ஆக்சுவலி ஏர்லி 20th செஞ்சுரியிலேயே 1900களிலேயே பிரிட்டனில் சைக்கிளிங் டீம் உருவாகுது, சைக்கிளிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் தே couldn't get a breakthrough. ஆக்சுவலி 100 இயர்ஸில் அவங்க பெற்றது ஒரே ஒரு கோல்டு மெடல். பட் இன் 2003 அவங்க ஒரு பர்சனை, டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பர்சனை அந்த சைக்கிளிங் டீமோட பர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதிலேருந்து எவ்ரி திங் ஸ்டார்டட் சேஞ்சிங் ட்ரமேட்டிக்கலி. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த டீமில் கொண்டு வராரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ரீட் பண்ணுவோம். எ ஸ்ட்ராட்டஜி that he referred to as the aggregation of marginal gains, which was the philosophy of searching for a tiny margin of improvement everything you do. அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னென்னா த அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ். அக்ரிகேட்னா சேர்ப்பது, கூட்டுவது. மார்ஜினல் கெயின்ஸ், மார்ஜினல் மீன்ஸ் ரொம்ப சிறிதான, கெயின் லாபங்கள் இல்லைன்னா நன்மைகள், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வருவது. which was the philosophy of searching for a tiny margin of improvement in everything we do. நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், நம்ம ஒரு டீச்சிங் நான் பண்ணுறேன்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் மை டீச்சிங் வெரி இஃபெக்டிவ், என்னோட டீச்சிங்கில் உள்ள ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும், மை ப்ரெசன்டேஷன் மெத்தட், மை ட்ரெஸ்ஸிங், த வீடியோ குவாலிட்டி, எடிட்டிங், சவுண்ட் ப்ரொடக்ஷன், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடிந்தால், ஸோ மை டீச்சிங் வுட் பி இன் அ நெக்ஸ்ட் லெவல்.
ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக டீச்சிங்காக மாறும். தேர் இஸ் த ஃபிலாசபி. ஓகே, ஸோ இவர் ஒரு ஒரு 5-6 இயர்ஸ்லே இந்த சைக்கிளிங் டீமோட ஃபேட்டே மாறி போகுது. They redesigned the bike seats to make them more comfortable and rubbed alcohol on the tires for a better grip. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? பைக்கோட சீட்டை ரீடிசைன் பண்ணுறாங்க, பைக்கர்ஸுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருப்பதற்காக. அதுபோல் பைக்கோட டயர்ஸில் ஆல்கஹாலை அப்ளை பண்ணுறாங்க பெட்டர் க்ரிப்புக்காக. அப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. வித்தின் 6 இயர்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்டை அவங்க கண்டுகொள்ள முடியுது. As these and hundreds of other small improvements accumulated சேர்வது. ஓகே, accumulated. I accumulate all the ideas அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா ஐடியாவையும் சேர்த்துட்ருக்கேன். ஸோ accumulated. The result came faster than anyone could have imagined. Could have usage. ஒருத்தரும் இமேஜின் பண்ணுவதற்கு மேலாக, அதுக்கும் மேலாக the results came very fast. ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எப்படி வந்தது? Just 5 years after Brailsford took over, the British cycling team dominated the road and track cycling events at the 2008 Olympic Games in Beijing, where they won an astounding 60% of gold medals available. இருந்த எல்லா கோல்டு மெடல்லையும் 60% 2008 ஒலிம்பிக் கேம்ஸில் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீமால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. 100 வருஷத்தில் ஒரே ஒரு கோல்டு மெடல். 2008 ஒலிம்பிக் பீஜிங் ஒலிம்பிக்ஸில் இருந்த எல்லா மெடல்லையும் 60% மெடல்ஸ். 10 மெடல் இருந்தால் 6 மெடல்ஸ் பிரிட்டிஷ் டீமால் வின் பண்ண முடிந்தது. அதுக்கு காரணம் இந்த philosophy தான். ஓகே, சின்ன சேஞ்சஸ், that is habit. Actually the title of this book is Atomic Habits. Atom means the smallest part of any matter, but as we know atom is very powerful also. We know atomic explosion, atomic bomb. Okay, இந்த சின்ன ஆட்டமில் இருந்தால் நம்ம பெரிய எனர்ஜியை எக்ஸ்ப்ளோட் பண்ண முடியுது. So same like that, these small changes in habit, in our day-to-day habit, நம்ம day-to-day வாழ்க்கையில் உள்ள ஹேபிட்னா நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள், ரிப்பீட்டடாக ரொட்டீனாக டெய்லி செய்யக்கூடிய காரியங்கள், that is habit. சின்ன ஹேபிட்ஸ், பாசிட்டிவ் ஹேபிட்ஸை நம்ம பில்ட் பண்ணுவதனால a lot of dramatic சேஞ்சை நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ another important paragraph. How does this happen? இது எப்படி நடக்குது ஆக்சுவலி? How does a team of previously ordinary athletes transform into world champions with tiny changes? ஒரு ஆர்டினரி டீமாக இருந்த ஒரு டீம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது, ஒரு பயங்கரமாக சேஞ்சாக மாற முடியுது, ஒரு வேர்ல்டு கிளாஸ் டீமாக எப்படி மாற முடிஞ்சுது? இந்த சின்ன சேஞ்சஸ்னால அது எப்படி முடிஞ்சுது? Why do small improvements accumulate into such remarkable results? ரிமார்க்கபிள்னா குறிப்பிடத்தக்க. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட்டி சேர்க்கப்பட்ட சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி குறிப்பிடத்தக்க இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை ரிசல்ட்டை கொடுக்குது? And how you can replicate this approach in your own life. ரிப்ளிகேட்னா திரும்பவும் செய்வது, திரும்பவும் அந்த ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வது. ஓகே, ரிப்ளிகேட் மீன்ஸ் திரும்ப செய்வது, செய்வது இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டை திரும்பவும் அதே மாதிரி பெற்றுக்கொள்வது. இந்த சைக்கிளிங் டீம் பெற்ற ரிசல்ட்டை, இந்த ஃபிலாசபி வழியாக பெற்ற ரிசல்ட்டை how can we replicate in our own life? How can we apply in our own life? அதுக்கான சில எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்க்க முடியுது. Why small habits make a big difference? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், too often means அடிக்கடி,
நிறைய டைமில் we convince ourselves that massive success requires massive action. நம்மளையே நம்ப வைப்போம். கன்வின்ஸ்னா நம்ப வைப்பது. நம்மளையே நம்ப வைப்போம். என்ன நம்ப வைப்போம்? மேசிவ் சக்ஸஸ். நம்ம லைஃப்பில் பயங்கரமான சக்ஸஸ் பெறணும்னா பயங்கரமான ஆக்ஷனும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்மளையே நம்ப வைப்போம். whether it is losing weight, அது நம்ம வெயிட்டை குறைப்பதாக இருந்தாலும் சரி, building a business, writing a book, winning a championship or achieving any other goal, we put pressure on ourselves. இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மேசிவாக ஏதாவது பண்ணணும்னு we put a lot of pressure on ourselves. நமக்கு மேலேயே நம்ம நிறைய அழுத்தத்தை கொடுப்போம். ஓகே, டு மேக் சம் எர்த் ஷேட்டரிங் இம்ப்ரூவ்மெண்ட். எர்த் ஷேட்டரிங், ஏஆர்டிஹெச் SHATTERING, earth shattering. It's almost like groundbreaking. Okay, earth shattering என்ன பூமி அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய. ஓகே, earth shattering is a phrase. அதுக்கு மீனிங் ஒரு பயங்கரமான மாற்றங்களை தரக்கூடிய, பூமி அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் that everyone will talk about. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லபடியாக நம்ம வெயிட்டை லூஸ் பண்ணுவதற்கு, நல்ல ஒரு புக்கு எழுதுவதற்கு, ஒரு கிரேட் கோல் அச்சீவ் பண்ண நம்ம பெரிய எஃபர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைப்போம். எர்த் ஷேட்டரிங், கிரவுண்ட் பிரேக்கிங் ஆக்ஷன்ஸ் வேணும்னு நினைப்போம். Meanwhile, improving by 1% isn't particularly notable. ஸோ இந்த ஆதர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு மைன்யூட் இம்ப்ரூவ்மெண்ட், 1% இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, 1% இம்ப்ரூவ்மெண்ட் மே நாட் பி வெரி நோட்டபிள். நம்ம குறிப்பிடத்தகுந்த ஒரு காரியம் இல்லை 1% இம்ப்ரூவ்மெண்ட். சம்டைம்ஸ் இட் isn't even noticeable. சம்டைம்ஸ் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரும்போது யாரும் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் அது தெரியாது, யாரோட கவனத்தையும் அது ஈர்க்காது. பட் இட் கேன் பி ஃபார் மோர் மீனிங்ஃபுல், எஸ்பெஷலி இந்த லாங் ரன். லாங் ரன்னுன்னா ஒரு தூர பயணத்தில், ஆஃப்டர் ஏ லாங் டைம், காலங்கள் போகும்போது இந்த மைன்யூட் இம்ப்ரூவ்மெண்ட், 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக மாறும். த டிஃப்ரென்ஸ் a tiny improvement can make over time is astounding. Wonderful word. Astounding enna perum viyapoottக்கூடியது. So it's very wonderful. It's unbelievable. Okay. So, and we turn to another page. அது என்ன, எப்படி இது நடக்குது? Why it is happening? Why these small changes, 1% improvement in various aspects can make a huge difference. Can bring a great result. Habits are the compound interest of self-improvement. This is the answer for that. Habits are, the sentence அப்படியே படிச்சு வைங்க, very useful. Habits are the compounding interest of self-improvement. நம்ம ஃபினான்ஸில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒன்று உண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வெல்த்தை, மணியை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டால் ஒரு டைம் ஆகும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும், அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும், அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ மல்டிப்புள் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டை கொடுக்கும், மல்டிப்ளை ஆகும். அடிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன். 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 into 16. So that kind of multiplication. ஸோ நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் ஹேபிட்ஸ். இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவது நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் உள்ள, எப்படி பர்சனல் ஃபினான்சிங்க்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோ அதே போல் தான் நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹேபிட்ஸ், micro habits. The same way the money multiplies through compound interest, the effects of your habits multiply as you repeat them. நான் சொன்னதோட இங்கிலீஷ் தான் இது. ஓகே, we often dismiss small changes because they don't seem to matter very much
in the moment. நம்ம ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ணுவோம், தவிர்த்து விடுவோம், மறந்து விடுவோம். வாய்? பிகாஸ் அது ப்ரெசன்ட் டைமில் பெரிய இம்பேக்டை உருவாக்காது, அதை நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸ்மால் சேஞ்சஸ் இன் யோர் ஹேபிட். ஒரு நாளில் 10 minutes நேரமே எழும்போது நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் இன் எ லாங் ரன் 365 daysல அந்த 10 minutes எத்தனையோ ஹவர்ஸாக மாறும், ப்ரொடக்டிவ் ஹவர்ஸாக மாறும். ஒரு நாள் 10 minutes எக்ஸசைஸ் பண்ணுவது நோட் பண்ண முடியாது, நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் இன் எ லாங் ரன், காலப்போக்கில் that will improve your health. Okay, if you save a little money now, you are still not a millionaire. இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் மணியை சேவ் பண்ணால் உடனே மில்லியனர் ஆக முடியாது. இஃப் யூ கோ டு த ஜிம் 3 days in a row, you are still out of shape. நீங்கள் ஒரு வீக்கில் தொடர்ந்து 3 நாள் ஜிம்முக்கு போனால் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வராது. அவுட் ஆஃப் ஷேப்பில் இருந்தால் இப்போவும் அவுட் ஆஃப் ஷேப்பில் தான் இருப்பீங்க. ஓகே, if you study Mandarin for an hour tonight, you still haven't learned the language. Mandarin language ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் படித்தாலும் அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸ்டில் யூ ஆர் லேர்னிங். ஒரு நாளில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஒற்றை இன்சிடென்ட்ஸில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. Unfortunately, the slow pace of transformation also makes it easy to let a bad habit slide. இது குட் ஹேபிட்டுக்கு மட்டும் இல்லை, பேட் ஹேபிட்டுக்கும் இதே சேம் திங் நடக்கும். இந்த சின்ன பேட் ஹேபிட்ஸ் when you don't notice them, it will accumulate. அது கூடி சேர்ந்து it will give a drastic, dangerous, negative result. Okay, for example, if you work late tonight and ignore your family, they will forgive you. இன்னைக்கு நைட்டு நீங்கள் டைமுக்கு தூங்காமல் உங்கள் ஃபேமிலியை பார்க்காம இருந்தால் they will forgive you. இன்னைக்கு அவங்க உங்களை மன்னிப்பாங்க. பட் இஃப் யூ ரிப்பீட் தட் ஃபார் 10 years, 15 years, your family relationship may break. Okay, when we repeat 1% errors day after day by replicating poor decision, duplicating tiny mistakes, and rationalizing little excuses, our small choices compound into toxic results. நெகட்டிவ் சைடும் இது நடக்கும். எப்படி? when you repeat 1% error, ஒரு பேட் ஹேபிட், ஸ்மால் பேட் ஹேபிட்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் டே ஆஃப்டர் டே, ஒவ்வொரு நாளும் பை ரிப்ளிகேட்டிங், அதை திரும்ப அதே மாதிரி செய்துட்டு இருந்தா, புவர் டிசிஷன், மோசமான தீர்மானங்கள், டூப்ளிகேட்டிங் டைனி மிஸ்டேக்ஸ். ரெப்ளிகேட்டிங் அண்ட் டூப்ளிகேட்டிங் ஆல்மோஸ்ட் சேம். டூப்ளிகேட்டிங்னா அதே மாதிரி திரும்ப பண்ணுவது, சின்ன மிஸ்டேக்ஸை திரும்ப டூப்ளிகேட் பண்ணுவது. ஓகே, அண்ட் ரேஷ்னலைசிங் லிட்டில் எக்ஸ்கியூசஸ். சில எக்ஸ்கியூஸ் சொல்லி அதை ரேஷ்னலைஸ் பண்ணுவது, அது சரிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவது. ஸோ தீஸ் ஆல் will take you to a compound effect into a toxic result. ரொம்ப விஷத்தன்மையான ஒரு ரிசல்ட்டுக்கு, ஒரு தீர்வுக்கு அது கொண்டு செல்லும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஹேபிட்ஸை, மைக்ரோ பாசிட்டிவ் ஹேபிட்ஸை பில்டு பண்ணுவதும், 1% இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பில்டு பண்ணுவதும், அதுபோல் மைக்ரோ நெகட்டிவ் ஹேபிட்ஸை ஓவர் கம் பண்ணுவதும், அதை விட்டு விடுவதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். That's it. அது ஒரு நாளில் பெற்றுக்கொள்ள முடியுமா? That's it. It doesn't matter how successful or unsuccessful you are right now. Don't worry. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ வெற்றிகரமாக இருக்கீங்க இல்லைன்னா தோல்விகரமாக இருக்கீங்க, it doesn't matter. What matters is whether your habits are putting you on the path towards success. என்ன மேட்டர்னா, உங்கள் ஹேபிட் வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு தோல்வியாக இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்டான ஒரு ஆளாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஃபெயில்யூரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஓகே, ஆனால் டுடே, இன்னைக்கு உங்கள் ஹேபிட்ஸ் வெற்றியை நோக்கிய ஹேபிட்ஸாக இருக்கா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி ஃபார் மோர் கன்சர்ன்ட் வித் யுவர் கரண்ட் ட்ரெஜெக்ட்ரி. ஓகே,
What matters is whether your habits are putting you on the path towards success. You should be far more concerned with your current trajectory. Trajectory என்ன பாதை, ஒரு path. TRAJECTORY. கரண்ட் ட்ரெஜெக்ட்ரி, இப்போதைக்குள்ள ட்ரெஜெக்ட்ரி. கரண்ட்னா இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் இப்போது போகக்கூடிய பாதை ஒரு சக்ஸஸுக்கான பாதையாக இருக்கா, பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் பில்டு பண்ணக்கூடிய பாதையாக இருக்கா? யுவர் அவுட்கம்ஸ் ஆர் எ லேகிங் மெஷர் ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ். யுவர் அவுட்கம்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், பயன்கள் ஆர் எ லேகிங் மெஷர் ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ். நீங்கள் இதுவரைக்கும் செய்த ஹேபிட்ஸோட ஒரு மெஷர் தான், அதோட ஒரு ரிசல்ட் தான் இன்றைக்கி தெரியுது. யுவர் நெட் ஒர்த் இஸ் எ லேகிங் மெஷர் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ஹேபிட். இன்றைக்கி உங்களுக்கு பேங்கில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பேலன்ஸ், எவ்வளோ பணம் இருக்குது, வெல்த் இருக்குது, இதெல்லாம் உங்கள் இதுவரைக்கும் இருந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்டு, பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் ஹேபிட்ஸுக்கு ரிசல்ட் தான். யுவர் நாலேஜ் இஸ் எ லேகிங் மெஷர் ஆஃப் யுவர் லேர்னிங் ஹேபிட்ஸ். உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ நாலேஜ் இருக்குது, அது நீங்கள் இவ்வளோ நாளும் படித்த அறிந்து கொண்ட நாலேஜுக்கு ஒரு அக்ரிகேஷன் தான், அதோட ஒரு ரிசல்ட் தான். ஸோ டுடே we can change. Today we can try to make 1% change in different aspect of our life. Financial lifeline, knowledge lifeline, நம்மளோட ரிலேஷன்ஷிப்லையும் 1% சேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் கொண்டு வர வேண்டிய டைம் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் திஸ் புக். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், தெர் ஆர் எ ஃபியூ மோர் பாத் பிரேக்கிங் ஐடியாஸ் இன் திஸ் புக். ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதோட ஒரு வீடியோ கூட இந்த புக்கை பற்றி நான் ரிலீஸ் பண்ணுவேன். கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இனி ஒரு வீடியோ கூட இந்த புக்கில் வேணுமா, கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.